2-3 தடவை இன்னைக்கு வந்து யமுனாவை அடிக்கிறதுக்கு கை ஓங்கிட்டு நிவின் இறக்கும் பொழுது பரவாயில்லப்பா, நிவின் நம்மளோட பொறுமைசாலியாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்ல தோணுச்சு. ஏன் அப்படின்னா வந்து நம்மளா இருந்தால் டக்குன்னு வந்து அதீத கோபத்தில் என்ன செய்வோன்னு தெரியாதுங்கிற அளவுக்கு எரிச்சல் தர ஒரு கதாபாத்திரமாக வந்து யமுனாவுடைய கதாபாத்திரம் இருக்குது. வயலன்ஸ் கூடாது, நம்ம வந்து யார்ட்டையும் வந்து கோவப்பட்டாலும் வந்து பேச்சாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் கூட இந்த யமுனா மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெட்டு 1 தொண்டு 2ன்னு சொல்லிட்டு யமுனாவை வீட்டை விட்டு அனுப்பி நீ முதல்ல கிளம்பு, நான் கல்யாணம் பண்ணதான் நான் பண்ண பெரிய தப்பு, நான் சரி பாவம் 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 அந்த குடும்பத்துக்காக பார்த்துக்கிட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் நான் பாவம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நானாக தான் நிவினோட பொசிஷனில் இருந்தால் சொல்லியிருப்பேங்கிற அளவுக்கு தான் இவங்க எரிச்சல் கொடுக்குறாங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ காவேரி ரொம்பவே வருத்தப்பட்டு இன்னைக்கு எபிசோட்லலாம் வந்து தன்னுடைய அக்கா கங்கா கிட்ட அழுதுட்டு இருக்காங்க. அதாவது என்னால தான் வந்து விஜய்க்கு இப்படி ஆயிடுச்சு, என்ன கல்யாணம் பண்ணதுனால என் வாழ்க்கையில் வந்ததுனால தான் பசுபதி இப்போ தொல்லை கொடுக்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. கங்காவும் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. முதல்ல கங்காவுக்கு தான் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிய வரும்னு தோணுது, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா. ஸோ இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யமுனா தான் இதெல்லாம் போட்டு கொடுத்தது அப்படிங்கிற விஷயத்த குமரன் கிட்ட கங்கா சொல்லிட்டு அந்த சந்தேகத்தை பற்றியும் சொல்லியாச்சு. ஏன் அவள் இவ்வளோ கேவலமாக இருக்கா, என்கிட்டயும் இப்படி தான் பேசினா, அவள் ஒன்றும் சரியில்லையே அப்படின்னு வந்து குமரனும் வருத்தப்படுறாரு. அது ஒரு பக்கம் தனியாக அந்த ட்ராக் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து நிவின் என்ன இப்போ திருப்பி ராகினி கால் பண்ணி எப்படி இருக்க, என்ன இருக்க, உன் கல்யாண வாழ்க்கை எப்படி போகுது, ஓ அந்த அஜய் அப்படி இருக்கானா, ஓ அஜய் வந்து சுயமாக சிந்திக்க தெரியாதவனா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப அனுதாபப்படுற மாதிரி நிறைய பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே ராகினியும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டே வராங்க. இப்படியே பேசிகிட்டு இருந்தால் என்னைக்காவது அவங்க அப்பா எங்கே இருக்காங்கிறத சொல்லிடுவாங்கன்னு தான் தோணுது. இது ஒரு பக்கம். இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து குமரன் கடைசியில் வந்து இந்த ராகினி மேட்டரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நான் தனியாக தேடுறேன், நீயும் தனியாக ஒரு ட்ராக்ல தேடு, எப்படியாச்சும் விஜயை வெளில வர வைக்கணும் அப்படின்னு சகலைகள் 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து காவேரி என்ன சந்தேகப்படுறான்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் காவேரிக்கு தான் விஜய் தங்கியிருந்த வீடு தெரியும் அப்படிங்கும் போது இல்லை காவேரிக்கே தெரியும், அதுக்கு நீ காரணம் இல்லை, அதுக்கு யமுனா தான் காரணம்ட்டு யமுனாவே அதை ஒத்துக்கிட்டா அப்படின்னு கோபத்தோட நேராக வீட்டுக்கு போயிடுறாரு. என்ன சொல்லி அனுப்புனாலா காவேரி, ஒரே மாதிரி கேள்வி கேட்குறீங்க 2 பேரும், விஜய் என்ன பண்ணாருங்கிறீங்க, வெக்கமா இல்லை உங்களுக்குலாம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்க இவர் கையை ஓங்கிட்டு அப்படியே இறக்கி கடுப்போட இருக்காரு. இந்த கடுப்போடவே எனக்கு உங்க கூட வாழ விருப்பம் இல்லைன்னு டிவோர்ஸ் பேப்பர் எதுவும் கொடுத்துருவாரா, யமுனா முழு வில்லியா மாறிடுவாங்களாங்கிறத பார்க்கணும். இதுக்கு நடுவில் காவேரி நேராக வெண்ணிலா இருக்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போய் வெண்ணிலாவை பார்த்து கோமால இருக்க வெண்ணிலா கிட்டக்க வந்து அவர் உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்காரு தெரியுமா, உன்னை மேலே எவ்வளோ அனுதாபப்பட்டார் தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. வெண்ணிலா எப்போ கண் விழிப்பாங்கிறத பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இன்னைக்கு நடந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். அப்படியே மகாநிதி சீரியல் எப்படி போகுது, என்ன நடந்தால் பெட்டராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.